2 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். யாரு? எசேக்கியா ராஜாவை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா. அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபங்காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். புரியுதுங்களா உங்களுக்கு? மோசே எழுப்பின சர்பத்தை எல்லாரும் வணங்கி கொண்டு வராங்க. பல விக்கிரக தோப்புகள் எழுப்பி அங்கே ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் சிலைகளை எல்லாம் தகர்க்கிறார் எசேக்கியா ராஜா. 5ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. எசேக்கியாவுடைய ஸ்பெஷாலிட்டி என்னவென்றால், அவனை போல நம்பிக்கை தேவன் மீது எந்த ராஜா வச்சதில்லை. அவனுக்கு முன்னும் வச்சதில்லை, அவனுக்கு பின்னும் வச்சதில்லை. அவன் தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவனை போல யாருக்குள்ள இருந்ததே கிடையாது. அவ்வளோ நம்பிக்கை. நம்பிக்கை என்றால் என்ன? ஃபெய்த். ஃபெய்த் என்றால் என்ன? ஆக்ஷன். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதையெல்லாம் அப்படியே செய்கிறான். பாருங்க, நல்லா கவனிக்கணும். உங்க வீட்டில் வச்ச விக்கிரக ஸ்தலத்தை அல்ல, அதாவது உங்க வீட்டில் நீங்க கட்டி வச்சிருக்கிற உங்களுடைய ஏக்கர் கணக்கான வீடு இருக்கலாம் உங்களுக்கு, அதுக்குள்ள நீங்க கட்டி எழுப்பின சிலைகளோ விக்கிரக என்ன ஸ்தலங்களோ அதை அகற்றலாம தேசத்துக்குள்ள இருக்கிறத போய் அகற்றி கொண்டு இருக்கிறான். உங்க வீட்டில் நீங்க என்ன செய்தாலும் உங்களை யாரும் இதை கேட்க மாட்டாங்க. ஹலோ, வெளியே செஞ்சீங்கன்னா ஒரே வாரம் கேட்கறதுக்கு ஃபேஸ் பண்ணுவீங்களா? ரெடியா இருக்கீங்களா நீங்க ஃபேஸ் பண்ண? உங்க வீட்டில் நீங்க எந்த மாற்றத்தை தேவனுக்கு பயந்து செய்தாலும் அதை கேட்க யாரும் வரமாட்டாங்க. அந்த மாற்றத்தை பட்டணத்துக்குள்ளே நகரத்துக்குள்ளே நீங்க செஞ்சீங்கன்னா எல்லாரும் வந்துருவாங்க. பிரஸ் வந்துடுவான், எதிர்ப்பு வந்துடுவான், எல்லாரும் வந்துடுவான். இயேசுவே எவ்வளவு பேர் கேட்கறாங்க. பரிசேயர் வந்துட்டாங்க, சதுசேயர் வந்துட்டாங்க, வேதபாரர்கள் வந்துட்டாங்க. எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க, எந்த அதிகாரத்திலே நீ இப்படி செய்கிறாய்? யார் உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? யார் என்று நீ நினைத்துக் கொள்ளுகிறாய்? இப்படியெல்லாம் பல தரப்பான பிரச்சனை வரும். எசேக்கியா அதை பத்தி கவலைப்படலை. ஏன்னா கர்த்தர் மீது அவ்வளவு நம்பிக்கை. என்ன ராஜாவா வச்சிருக்கிறாரு. நாளைக்கே நான் ராஜ்யத்தை இழந்தாலும் ராஜ்யபாரத்தை இழந்தாலும் என் ஆண்டவருக்கு நான் உண்மையுள்ளவனா இருப்பேன், பக்தி உள்ளவனா இருப்பேன், வைராக்கியம் உள்ளவனா இருப்பேன். அவரை நான் நம்புகிற நம்பிக்கையிலே சிறந்தவனா இருப்பேன். ஆகவேதான் இங்கே வேதம் சொல்லுகிறது, அவன் இஸ்ரவேலின் தேவனை கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்தது இல்லை. அடுத்தது பாருங்க, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். சொல்லுங்க, கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். அதாவது எல்லா கற்பனைகளையும் கை கொண்டு நடக்கிறான். ஒன்று கூட விடலை, எல்லாத்தையும் கை கொண்டு நடக்கிறான். ஆமென். எத்தனை பேர் இருக்கிறீங்க? மோசே என்னெல்லாம் நியாயப்பிரமாணத்தில் சொன்னாரோ இன்னைக்கு நீங்கள் கற்பனையிலே வாழ தேவையில்லை, கிருபையிலே வாழ்றீங்க. கர்த்தர் உங்களை வசனத்தில் வழி நடத்துவார், அதன்படி வாழ்ந்தால் போதும். அதுக்குள்ளே கற்பனைக்கு போயிட போகிறீங்க. ஆனால் அந்த காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில் எசேக்கியா ராஜா இடத்துல இருந்த அந்த கற்பனைகள், மோசேயின் கற்பனைகளை அப்படியே ஃபாலோ பண்ணுறாருங்க. அப்படி யாருமே முன்பதாக இருந்ததில்லை, பின்பதாக இருந்ததில்லை. உபாகம் எழுதின புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10-12 வாசிக்கிறேன். மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவருடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்ததால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசே போல ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினது இல்லை. சொல்லுங்க, கர்த்தரை முகமுகமாய் பார்த்த ஒரே ஒரு தீர்க்கதரிசி மோசே. அவருக்கு பின்னும் ஒருவரும் அப்படி இருந்ததே கிடையாது. பிரியமானவர்களே, அல்லேலூயா. எத்தனையோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து வந்தார் மோசே. ஆனால் மோசேனுடைய வாழ்க்கையிலே குறிப்பிடத்தக்க ஒரு காரியம் என்னவென்றால், அவ்வப்பொழுது தேவனை முகமுகமாய் தரிசித்த ஒரு மனிதன். ஆமென்.
ஒரு 50 வருஷம் வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டு வரல. மோசே அவ்வப்பொழுது ஆண்டவர் முகமுகமாய் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதன் விளைவு என்ன நடக்குது? அற்புதம், அதிசயம், signs and wonders are happening because he is visiting God face to face. இரண்டாவது, 120 வயதிலும் அவனுடைய கண் பார்வை மங்கி போகவில்லை, சரீரத்திலே பலன் குறுகி போகவில்லை. இன்னைக்கு நம்மெல்லாம் 20 வயசுல கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டோம். நான்லாம் 15 வயசுல போட்டேன் கண்ணாடி. ஆனா ஒருத்தர் 120 வயசுல கண் பார்வை மங்கி போகாம சரீரத்தில் பலன் குறுகி போகாம இருக்குது என்றால் அது தேவனை முகமுகமாய் பார்த்ததினாலே கிடைக்கிற ஒரு பலன். அல்லேலூயா. சொல்லுங்க, எத்தனை பேருக்கு இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் தேவனை முகமுகமாய் பார்க்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்களா? எல்லாரும் யூனிக். இப்ப நான் யோசுவா பத்தி பேசுனேன், சாலமோன் பத்தி பேசுனேன், எசேக்கியா பத்தி பேசுனேன், மோசே பத்தி பேசுனேன். எல்லாருமே யூனிக்கா இருக்கிறாங்க. இவங்களுக்கு முன்னாடி யார் இப்படி இருந்தது இல்லை, பின்னாடி யார் இப்படி இருந்தது இல்லை. அதுக்காக அவர்கள் தேவனாலே அழைக்கப்பட்டவர்கள், எனக்கு இது நடக்குமான்னு கேட்றாதீங்க. பிரியமானவர்களே, உங்களுக்கும் இது நடக்கும். ஏனென்றால் நீங்கள் ராஜரீக ஆசாரியர்களாக இருக்கிறீர்கள், பரிசுத்த ஜாதியாக இருக்கிறீர்கள், பரிசுத்த வான்களாக இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆமேன் எப்படிப்பட்ட, அதாவது ராஜரீக அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு இது நடக்கும். நீங்களும் தேவனை முகமுகமாய் தரிசிக்கலாம். அல்லேலூயா. இப்படி எல்லாம் ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்தாதான் நாளைக்கு உங்களை பத்தி சொல்லுவாங்க, இப்படி ஒரு மனிதர் இங்கே வாழ்ந்தார், அவர் தேவனை முகமுகமாய் தரிசித்து திரளான அற்புத அதிசயங்களை செய்து வந்தார், திரளான காரியங்கள் அவர் மூலமா இந்த பூமியில் லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று தேவநாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படும். There was never a man before him, there was never a man after him like this man. This is a very special man என்று உங்களை பார்த்து சொல்லுவார்கள். அப்படி வாழ விருப்பப்படுகிறீர்களா?